அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, நேற்று இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிகே மணியோடைய பையன் திரு தமிழ்குமரன் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா தயாரிப்பாளர் அப்படியோட உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம். லைக்கா ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த லைக்கா ப்ரொடக்ஷன் சிஇஓவாக இருக்கார். அவர் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேர்தல் ஜெயிச்சிருக்கார். இதில் நமக்கு என்ன அரசியல் இருக்குதுன்னு நம்ம யோசனை பண்ணோம்னாக்கா, நிறைய தயாரிப்பாளர்கள் பேர் எடுத்த தயாரிப்பாளர்கள் அவங்க ஜெயிக்கலை. ஜிகேமனுடைய பையன் ஜெயிக்கிறாரு. இன்றைக்கி திரைத்துறையில் ஆளுங்கட்சியோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ரெட் ஜெயின் தான் அதிகமான படங்களுக்கு விநியோகஸ்தராக இருக்காங்க. இப்போ இவர் ஜெயிச்சதில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குமா இல்லையான்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க. பாமக இன்றைக்கி பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் ஜிகே மணி தான்ட்டு டாக்டர் அன்புமணி சொன்னார் இல்லைங்களா. அதுக்கு காரணம் திமுக தான் சொன்னார். திமுக தான் இந்த வேலை செய்யுதுன்னு சொன்னார். அதுக்கு காரணமான காரணம் இருந்தவர் நம்ம ஜிகே மணி தான் சொன்னார். அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏதாவது மிக்கலாகுதான்னு பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா? எனக்கு தோணலை. நிறைய பேர் சொல்கிறாங்க ஏதோ கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எனக்கும் கொஞ்சம் அந்த லைட்டாக லிங்க் ஆகுது. சரி, அப்படியே போனாக்கா 2 நாள் முன்னாடி திரு டிடிவி அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் டிவிக்கே கூட கூட்டணி வைக்கிற மூடில் இருக்காங்க. கூட்டணி வச்சாக்கா அவங்க டிவிக்கே கூட கூட்டணி வச்சாக்கா காங்கிரஸ் 2ஆக உடையும் அப்படின்னு சொன்னார். அப்போ நோண்டி எதிரில் கேள்வி கேட்குறாங்க, எப்படி உடையனா இல்லை பல ஜனநாயக பேரை உருவாக்கும், திமுக கட்சி உடைக்கும் அப்படின்னு. இல்லை இப்படி சொல்கிறாருன்னு அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் முன்னாடி யோசனை பண்ணி பார்த்தாக்கா, முன்னொரு காலத்தில் காங்கிரஸ் அதிமுக கூட கூட்டணி வச்ச உடனே அதுலேருந்து ஜிகே வாசனை கூட்டணி திமுக கூட கூட்டணி வச்சாங்க. ஜிகே வாசனை ஜிகே மூப்பினாரை கூட்டணி கூட்டணி வச்சாங்க. அப்போ காங்கிரஸ் உடைச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் எங்கே என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, போன சட்டமன்ற தேர்தலில் நினைக்கிறேன் நான், அது முடியாத தேர்தல் நம்ம டிஎம்டிகேவில் உடைச்சி கொஞ்சம் பேரை நாங்கள் தான் தேமுதிகன்னு சொல்லி இந்த விசி சந்திரன் தலைமையில் அங்கே ஒரு டைம் கட்சி உடைச்சாங்க. இதுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக்கை உடைச்சிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இதில் டாக்டர் சின்னையா சொன்னது உண்மை தான் இருக்கும் போலையே. இங்கே தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் இவர் ஜெயிக்கிறாரு. இவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளுமையான பெரிய தயாரிப்பாளர்லாம் இல்லை. தயாரிப்பாளர் கம்பெனிலே சிஇஓவாக இருக்கார். இவர் ஏதாவது படம் தயாரிச்சாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் பாருங்கள், இதில் எல்லாத்துலேயுமே திமுக கை இருக்கும்போது அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ? யோசனை பண்ணுங்கள் பாட்டாளி சொந்தங்களே. எனக்கு தெரியல, எனக்கு தெரியும் ஏதோ அப்படி எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதில் எனக்கு ஏதோ தோணுது, அதை சொல்கிறேன். உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கேயோ லைட்டாக தெரியுது. மக்களே பார்த்துக்குங்க.